இயேசுவில் என் இனிய நண்பர்களே, கிறிஸ்து பிறப்பு திருவிழா நல்வாழ்த்துக்கள். இன்று தாய் திருச்சபை புனித யோவான் திருத்தூதர் மற்றும் நற்செய்தியாளரின் விழாவை ஏறெடுக்கின்றது. நாம் ஏன் கிறிஸ்து பிறப்பு காலத்தில் அவர் உயிர்ப்பு பற்றி தியானிக்கிறோம் தெரியுமா? புனித யோவான் இயேசுவோடு மட்டுமல்ல, கன்னி மரியாளோடும் நல்ல உறவில் இருந்தார். கானாவூர் திருமணத்தில் இயேசு மரியாள் உரையாடலை நற்செய்தியில் குறிப்பிடுவது முதல், இயேசு அன்னையை இதோ உன் தாய் என்று கையில் ஒப்படைப்பது வரை யோவான் அவரோடு உடனிருந்தார். இதற்கு பிறகும் மரியாளும் யோவானும் பல்வேறு உரையாடல்களை நிகழ்த்தியிருப்பார்கள். மனிதரான வாக்கே இயேசு என தொடக்கத்திலேயே எடுத்துரைத்தவர், இயேசுவை மிக அருகில் அல்லது அருகாமையிலிருந்து அவரின் அசைவுகளை ஆய்ந்து அறிந்தவர், இயேசுவின் இயல்பை ஒளி, வாழ்வு, வழி, உண்மை, உணவு போன்ற உருவகங்களால் விளக்கி இயேசுவே மெசியா என்று சுட்டிக்காட்டினார். இயேசுவின் உரையாடல்கள், அவருடைய செயல்கள், அவரை பற்றிய தகவல்களை வெள்ளிடை மழையாக யாவரும் அறியும்படி நற்செய்தியில் தெளிவாய் எடுத்துரைத்திருக்கிறார். இயேசுவால் இடியின் மக்கள் எனப்பட்டவர்கள் செபதேயுவின் மகன் யாக்கோபும் யோவானும். தந்தையின் படகில் வலைகளை பழுது பார்த்து கொண்டிருந்த போது இயேசுவின் அழைப்பை பெற்றார். அவர் மனதில் பசுமரத்தாணி போல பதிந்தது. அவர் வாழ்க்கையும் கிறிஸ்துவுக்கு சான்று பகர்ந்தது. அன்பார்ந்தவர்களே, கிறிஸ்துவை அருகாமையிலிருந்து வாழ்ந்து ரசித்து ருசித்தவர் யோவான். அவர் இன்றைய இறைவார்த்தையில் நமக்கு சுட்டி காட்டுவது நிலை வாழ்வு. இறப்பிற்கு பிறகு ஒரு வாழ்வு உண்டு. அவ்வாழ்வு தந்தை, மகன், தூய ஆவியாரோடு நட்புறவாடுவதில் அடங்கிவிடும். இயேசுவோடு நட்புறவாடிய சீடர்களில் ஒருவரான யோவான் நாமும் இத்தகைய பேரின்பத்தை அடைய வேண்டும் என விரும்புகிறார். அவர் கண்டது, கேட்டது, உணர்ந்தது அனைத்தையும் உரக்கச் சொல்லிவிட்டார். இனி நம்புவதும் நம்பாமல் நம்பளி வாழ்வதும் நம் கையிலே. தொடக்கத்தில் வாக்கு இருந்தது. வாக்கு மனுவுருவானது. அவ்வாக்கு நம்மோடு கூட இருந்தது. நமக்காய் பலியான இயேசுவே உண்மையானவர். அவர் கைவிடாதவர். எத்தகைய சூழ்நிலையிலும் நம்மீது குற்றம் சுமத்தாமல் தமது இரத்தத்தால் நம்மை விலை கொடுத்து மீட்டவர். நாம் மகிழ்வுற பல்வேறு இனிப்புகள், பரிசுகள், புத்தாடைகள் என்று இருந்தாலும், கிறிஸ்து நம் உள்ளத்தில் பிறந்தாலும் நாம் பாவத்திற்கு மரிக்கவில்லை எனில் கிறிஸ்துவுடன் உயிர்ப்பது கேள்விக்குறியாகிவிடும். நம் வாழ்வே வீணாகும். யோவான் உன்னத தியாகத்தினால் தனி அன்பு கொண்ட சீடராய் விரைந்து சென்றார். இயேசுவை மறுதலித்த பேதுருவை மன்னித்து அவரை திருச்சபையின் தலைவராக ஏற்றுக்கொண்டார். இயேசுவை தனிப்பெரும் அன்பினால் பின்தொடர நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அவர் நம்மை ஆட்கொள்ள ஜெபிப்போம். ஆத்மார்த்தமான உரையாடலை குழந்தை இயேசுவிடம் வைப்போம். அன்னை மரி நம் மீது ஆசி பொழிய காத்து கொண்டிருக்கிறார். நம் கனவுகளும் கற்பனைகளும் நிலைவாழ்வின் ஏணிகளாக மாறிட மூவொரு கடவுளிடம் மன்றாடுவோம். ஆமென்.